ஒரு குழந்தைய தான் காட்டுறாங்க. அந்த குழந்தை பார்க்க ரொம்ப வயசான மாதிரி இருக்கிறதுனால பெத்த அப்பா அம்மாவே அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடறாங்க. பாவம் பார்த்து ஒரு லேடி தான் அதை எடுத்து வளர்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ பாசம் கொடுத்து வளர்த்தாலும் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைய ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துறதுனால இந்த லேடியுமே அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைய ஒழுங்காகவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனாலுமே ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அந்த குழந்தைக்கு இருக்கான். அவனும் டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுற அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு இது குழந்தையா இருந்தாலும் இவ 70 வயசு கிளவி ரேஞ்சில் தான் இருக்கா, கண்டிப்பா 10 வருஷத்துல செத்து போயிடுவா அப்படிங்கிறதுலையும் சொல்லிடுறாங்க. என்னதான் இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலும் அந்த பையனோட அம்மாவுக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல. அவங்கள அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே அவங்க 2 பேருமே கொஞ்சம் வளர்ந்துடுறாங்க. இவங்களுக்குலாம் காலேஜ் படிக்கிற வயசுமே வந்துடுது. இந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே ஒரு காலேஜ்ல செலக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த பையனும் சொல்றான், இந்த மாதிரி நான் காலேஜ்ல படிச்சுட்டு கண்டிப்பா உன் நோய்க்கு ஒரு தீர்வு கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறான். அப்படியே அடுத்த நாள் அந்த பொண்ணு ஒரு பார்ட்டிக்கு அவன் கூட்டிட்டு போயிருப்பான். அந்த பார்ட்டியில இந்த பையனை பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோயின்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோவோட அட்மிஷன் லெட்டரை கிழிச்சு வச்சிருவா. அது தெரியாம அந்த பொண்ணு அந்த லெட்டர் பாக்ஸ் அப்படியே எடுத்துட்டு நம்ம ஹீரோ கையில கொடுப்பா. நம்ம ஹீரோ திறந்து பார்க்கும்போது அதெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும். எல்லாருமே இந்த பொண்ணு தான் பண்ணா அப்படின்னு அவன் மேல பிளேம் பண்ணிடுவாங்க. அந்த பையனுமே அதை நம்பிடுவான். அதை நினைச்சு இவன் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்தா அவங்க அம்மாவும் அவகிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே திரட்டி கொண்டு கொடுத்து தயவு செஞ்சு ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி வேற ஊருக்கு அமுச்சு வச்சிருவான். அந்த மாதிரி அவ கிளம்புறது தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் வேகமா அவளை தேடுவான். ஆனா அதுக்குள்ளேயே அவ போயிடுவா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப பார்க்க ரொம்ப யங் ஆயிருவான். அது மட்டும் இல்லாம ஒரு ஹோட்டல்ல வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பா. இவனால வேலை செய்யறத பார்த்து அவங்க பாஸ் இவளுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்து ஒரு டாஸ்க்குமே கொடுத்து அவளை ஊருக்கு அமுச்சு வைக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயினோட அம்மாவை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவளை பத்தின இன்ஃபர்மேஷனையுமே கேதர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணுமே கிடைக்காது. அப்பன்னு பார்த்து அந்த பையனுக்கு பர்த்டே வரும். அந்த பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹீரோயினை ஃப்ரேம் பண்ண அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கரெக்டா என்ட்ரி கொடுக்குறோம். அதை பார்த்தவொன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க.